ஆச்சுன்னா இன்னைக்கு பதிவுகள் நிகழ்ச்சியில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைடர்ஸ் மீட். என்னதான் நம்ம காருக்குள்ள டப்பால உட்காந்துட்டு போற மாதிரி ஒரு லாங் ரைடு போனாலும் இந்த அச்சம் என்பது மனமேடா படத்துல நம்ம சிம்பு சொல்ற மாதிரி பைக்ல போறதே ஒரு தனி சுகம் தாங்க. விண்டோ அந்த ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபீல் பண்ணிட்டு போறது வேற லெவல் ஒரு ஃபீல் தான். ஸோ அந்த அளவுக்கு பைக் ரைடிங் மேல ஒரு கிரேஸா இருக்கிற ஒரு சின்ன குட்டி டீமை தான் நம்ம இப்போ மீட் பண்ண போறோம். அவங்களுடைய சிட் சாட்டை தான் இன்னைக்கு பதிவு நிகழ்ச்சியிலையும் பார்க்க போறோம். ஹாய். உங்களுடைய முதல் ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ், லாங் ரைட் போன எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க. முதல் லாங் ரைடு வந்து நான் கந்திக்கோட்டான்னுட்டு ஆந்திர பிரதேஷில் இருக்கிற ஒரு கிராண்ட் கேன்யான், இந்தியாவில் இருக்கிற கிராண்ட் கேன்யான், அது அங்கே தான் போயிட்டு வந்தேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னாக்கா நான் ஆர்கனைஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 15-20 பேர் ஒரே ரைடாக நாங்கள் போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்தோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவல். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த விண்டோ அந்த ஃபேஸ், அந்த ஒரு ரைடு ஹேண்டில் பாரில் கை வச்ச உடனே ஒருத்தர் கை நம்ம பிடிச்சிட்டு வண்டி ஓட்டுற ஒரு ஃபீல் ஒன்று இருக்கும். பேசுவோம், வண்டி கூட பேசுவோம். நாங்கள் வண்டி ஓட்டும் போது நான் வண்டி கிட்ட பேசுவேன். என்னை கூட்டு கரெக்டாக சேஃபாக கூட்டு போகிறது என் வண்டி. ஸோ தட் இஸ் மை பேஷன். ஹீ இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். அதுக்கப்புறமா தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாராக இருந்தாலும் வருவாங்க. ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ். ஸோ வண்டிக்கு உயிர் இருக்குது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. இன்னொரு கொஸ்டின் அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி நான் கேட்குறேன். இப்போலாம் பிரேக்கப் ஆன பசங்கள்லாம் லாங் ரைட் போய் அவங்களோட மைண்ட் செட்டை மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லடாக் அப்படிப்பட்ட இடங்களுக்கெல்லாம் போயிட்டு நம்ம படங்களில் கூட பார்த்துருப்போம். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வண்டி ஓட்டுறதுன்றது சோகமாக இருந்தால் மட்டும்தான் ஓட்டணுன்றது கிடையாது. சந்தோஷமாக இருந்தாலும் ஓட்டலாம். சந்தோஷம், துக்கம் எதுவாக இருந்தாலும் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டேன், அவங்ககிட்ட தான் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் தனியாக வண்டி எடுத்துகிட்டு மகாபலிபுரம் வரைக்கும் போயிட்டு வருவேன். ஏன் கும்பகோணம் வரைக்கும் போயிட்டு ஃபில்டர் காஃபியே குடிச்சிட்டு வருவேன் டேரெக்டாக. கும்பகோணம் டிகிரி காஃபின்னு இங்கே சென்னையில் போர்டு போட்டிருந்தா அதுலலாம் நாங்கள் போய் குடிக்க மாட்டோம். காஃபின்னு வந்தால் ஸ்ட்ரெயிட்டாக கும்பகோணத்தையே போய் குடிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அடுத்தது உங்ககிட்ட இது என்ன, நீங்க ஏதோ பேட்ஜ் எல்லாம் போட்டிருக்கீங்க, இது எதுக்காக உங்களுக்கு இந்த பேட்ஜ் எல்லாம் கொடுத்தாங்க? எல்லாருமே வந்து ஒரு பைக் ரைடிங் கிளப்பை சேர்ந்தவங்க. தனிப்பட்ட கிளப் இருக்குது எங்ககிட்ட. இது எல்லாமே ஒரு கிளப்போட நேம். இந்த கிளப்பில் நாங்கள் மெம்பராக இருக்கிறதுனால அவங்க ஒரு பேட்ச் கொடுப்பாங்க எங்களுக்கு. இது போக தனியாக ரைட் தனியாக போகிறோம். எல்லாருமே ஒரு அவேர்னஸ்க்காக பண்ணுற ரைட்ஸ் இருக்குது. நிறைய விஷயத்துக்காக மக்கள்கிட்ட நாங்கள் எதுக்கு ரைட் பண்ணுறோன்னு போய் கொண்டு சேர்க்குற விஷயங்கள் நிறைய இருக்குது. அதை ரெப்ரசன்ட் பண்ணி கொடுக்குற பேட்ச் அதில் இது ஒன்று. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய பேர் இங்கே பேட்ச் மாட்டிருப்பாங்க. எல்லார்கிட்டையுமே ஒரு இது இருக்குது. ஒரு பேட்ச்க்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்குது. அதை நான் எதுக்கு பண்ணுறோன்னு எல்லாருக்கும் தெரிய வைக்கிறதுக்காக தான் அந்த பேட்ச் ஃபஸ்ட்டு. ஸோ எங்களுக்கு ஒரு மெமரி மாதிரி. ஓகே. ஸோ இது ஒரு மெமரி மாதிரி. இங்கே ஒரு ரைடு, நம்ம லாங் ரைட் போயிட்டு வந்தால் அதுக்கு ஒரு மெமரி மாதிரி நாங்கள் ஒரு பேட்ச் வாங்கிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ உங்ககிட்ட ஒரு கேள்வி. ஐ திங்க் இந்த கேள்விக்கு நீங்கள் தான் கரெக்டான ஆளுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ரைட் போகிறீங்க, நீங்கள் ரைடர் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. உங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்க உங்களை? ஸ்டார்டிங்கில் கழுவி ஊற்ற தான் செய்வாங்க. போ அவங்களுக்கே பழகிடும். அதுக்கப்புறமா தண்ணி தெளிச்சு விடுறது தான் எல்லாரும் கேஸு. மேக்ஸிமம் ஒரு ரைடுக்கு வந்து எப்படியும் ஒரு 5 to 6 days ஆகும் இல்லையா, அங்கே போய் ரீச் ஆகிறதுக்கே, திரும்ப வர்றதுக்கு, அந்த மாதிரி. கண்டிப்பா. ஸோ அவ்வளோ நாள் நீங்கள் வீட்டில் இல்லாதப்போ உங்கள் அம்மா கண்டிப்பாக வந்து உங்களை ஏதாவது சொல்லிப்போம். உங்கள் அப்பாலாம் சொல்லவே தேவையில்ல, வேற லெவலில் ஏதாவது பண்ணியிருப்பாரு. அதை பற்றி அது கல்யாணத்துக்கு அப்புறமே அவங்க தெளிச்சு விட்டாங்க. இப்போ பிரச்சனை வந்து அதுதான். செம. உங்கள் ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்க அதை முதல்ல சொல்லுங்க. ஒய்ஃபு அது வந்து பப்ளிக்ல சொல்றக்கூடிய விஷயம் இல்லை. ஓகே, ரைட்டு, எனக்கு புரிஞ்சிருச்சு. என்னைக்காச்சும் நீங்கள் பைக் ரைட் போகும்போது விழுந்திருக்கீங்களா? விழுந்திருக்கோம். ஸோ அதுக்காக தான் நாங்கள் வந்து சேஃப்டி கியர்ஸ் யூஸ் பண்ணுறோம். இப்போது நாங்கள் யூஸ் பண்ணுற ரைடிங் கியர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டிக்காக தான் யூஸ் பண்ணுறோம். நாங்கள் போடுற ஜாக்கெட் வந்து உள்ளே எல்லாமே நாங்கள் சேஃப்டி ஹார்மர்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அது இல்லாமல் ஹெல்மெட்ஸ் எல்லாமும் நாங்கள் இதுதான் யூஸ் பண்ணுறோம். நாங்கள் ஹெல்மெட்ஸ் இல்லாமல், ஜாக்கெட்ஸ் இல்லாமல், சேஃப்டி கியர்ஸ் இல்லாமல் எந்த ரைடருமே வண்டி எடுக்க மாட்டாங்க. எங்களோட ஃபஸ்ட்டு ரெகுலேஷனே பார்த்தீங்கன்னா ரைடிங் கியர்ஸ் இல்லாமல் வண்டி எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு எங்கள் குரூப்ஸில் நாங்கள் எல்லாருக்கும் சொல்கிறது. ஸோ யாருக்குமே அடிப்படாது மோஸ்ட்லி. அப்படியே பட்டாலும் ரொம்ப மைனர் சின்ன ஸ்க்ராச்சஸ் தான். ஸோ எங்களுக்கு ஜாக்கெட்ஸாக இருக்கட்டும், இப்போது எல்லாரும் நாங்கள் போட்டிருக்க ஜாக்கெட்ஸில் எல்லாத்துலேயுமே ஷோல்டர் கார்டு, நீ கார்டு, அதே மாதிரி ஆங்கிள் எல்போ கார்டு இருக்கும். ஸோ அதனால யாருக்கும் மோஸ்ட்லி அடிப்படாது. ஸோ பக்கா சேஃப்டியோட தான் பக்கா சேஃப்டி இல்லாமல் வண்டி எடுக்க மாட்டோம். ஓகே, சூப்பர். இந்த டீம்ல நான் ஒரு பவர் பாண்டியை பார்த்தேன். எங்க ஒரு தோ இங்க இருக்கிறாரு. உண்மையிலே நான் பவர் பாண்டி. ஆமா, பவர் பாண்டி மிஸ்டர். உங்க பேர் சொல்லுங்க, உண்மையான பேர். என் பேர் அருள். அது உங்களுக்கு செட் ஆகல.
ஓ தி கோஸ்ட் ரைடர் த கோஸ்ட். ஓகே ரைட். சோ ஆனா உங்களுக்கு அந்த பேர் செட் ஆகுது. நான் பவர் பாண்டி தான் கூப்பிடுவேன். சொல்லுங்க மிஸ்டர் பவர் பாண்டி, இப்படி ஒரு ஏஜ்ல நீங்க வந்து ரைடிங் பண்ணணும் அப்படின்ற ஆசை நீங்க எப்படி உங்க சோலை தேடி போடுனீங்களா? ராஜ்கிரண் போற மாதிரி அது மாதிரியான ஏதாவது கதை பேக்ரவுண்ட் ஏதாவது இருக்குதா? இல்லை, அந்த மாதிரி கதை எதுவும் பேக்ரவுண்ட் இல்லை. எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, பேஷன். நான் நிறைய பேரை பார்த்தேன், இந்த மாதிரி ரைடிங் போகிறத பார்த்தேன், எல்லாம் பைக்கில் போகிறத பார்த்தேன். எனக்கு வந்து ட்ராவலிங் பண்ணால் ரொம்ப ஆசை. சின்ன வயசுலேருந்து ட்ராவலிங் பண்ணுறது ரொம்ப ஆசை. அதனால நான் இதை தேர்ந்தெடுத்தேன், இந்த பைக்கை தேர்ந்தெடுத்தேன், என்னுடைய பைக்கை தேர்ந்தெடுத்தேன், இந்த ரைடிங் குரூப்பை தேர்ந்தெடுத்தேன் நான். ரைட். அப்போ நீங்கள் ஒரு இடத்துல ரைடு போயிட்டே இருக்கும்போது உங்கள் எக்ஸில் வர பார்த்தது உண்டா? நான் இன்னும் பேச்சுலர். ஓ பேச்சுலர். ஸோ சிங்கிள் லேடிஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க, இவர் பேச்சுலரா. யாராச்சும் வந்து அப்ரோச் பண்ணுறதா பண்ணுங்க, ஒன்னா உங்களை கூட்டிட்டு ஊரா சுற்றுவார். வரலாம், தாராளமாக வரலாம். ஸோ சொல்லுங்க, உங்கள் ஜாக்கெட்டு நீங்கள் உங்களோட காஸ்டியூம்ஸ் எல்லாம் பார்த்தா அப்படியே வேற லெவலில் ரேசிங்லாம் பண்ணுவீங்க போல இருக்குதே. பப்ளிக் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, இந்த ஜாக்கெட் இதெல்லாம் வந்து பார்த்த உடனே ஸோ ரேஸுக்கு தான் போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. தட் இஸ் ராங் ஒப்பீனியன் அது. ஸோ அது வந்து இது மூலிமா வந்து அந்த பப்ளிக் வந்து கொஞ்சம் மாற்றிக்கிறணும் அப்படின்றது என்னோட. ஆக்சுவலி சொல்ல போனால் எனக்கே இன்னைக்கு தான் ரைடருக்கும் ரேசருக்கும் டிஃப்ரென்ஸே தெரிஞ்சுது. ஸோ இப்போ இந்த கேங்கில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து மேல் ரைடர்ஸ் தான் இருக்கீங்க. ஃபீமேல் ரைடர்ஸ் இருக்காங்களா? ஏன் இல்லை? முதல்ல இது நீங்கள் கேங்குன்னு சொல்லாதீங்க. கேங்குக்கு அர்த்தம் வேற. It is our brotherhood. So we are having one sister over here. I will call her. Pravina, please come. Oh my god, இவ்வளோ நேரம் நான் இவங்களும் பையன் நினைச்சேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரைடிங் வந்து என்னோட பேஷன் கொஞ்ச நாள் இருந்திருக்கு. ரோட்ல நிறைய டென்ஷன் கிடைக்கும், நிறைய பேர் என்ன பார்ப்பாங்க, எல்லாரும் ரேஸ் கூப்பிடுவாங்க, பேசுவாங்க, அதெல்லாம் பழகிருச்சு. மை பேரண்ட்ஸ் ரொம்ப கூலா இருக்காங்க. நான் ரோட் ட்ரிப்லாம் போயிட்டா எங்க அம்மா எனக்கு ஃபோன் கூட பண்ண மாட்டாங்க. வேற லெவல். நான் ஃபோன் பண்ணி சண்டை போடுறதா இருக்குது. என்னம்மா நீ எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணல, நீ ஜாலியா ஊர் சுத்திட்டு இருக்கிற, உனக்கு ஏதாவது ஒண்ணுனா நீ எனக்கு ஃபோன் பண்ணுவேன். ஸோ மை பேரண்ட்ஸ் ரொம்ப சில்லா இருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வரப்போற ஹஸ்பண்டும் வந்து இந்த மாதிரி ரைடரா இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு போட்டி போட்டு ரைட் பண்றாரு அவரு, நான் அதுதான் எதிர்பார்க்கறேன். ஐ அம் டெஃபினெட்லி லுக்கிங் ஃபார் அ சோல்மேட் ஹூ ரைட்ஸ். ஏன்னா எனக்கு ரைடிங் அவ்வளோ இஷ்டம். அண்ட் ரைடிங் இல்லைன்னா கஷ்டமாயிடும். புரியாதவங்க கிட்ட வந்து அதை பத்தி பேசினா ரொம்ப கஷ்டம், புரிஞ்சவங்க இருந்தா ஈஸியா இருக்கும். ஸோ டெஃபினட்டா நாங்க ரெண்டு பேரும் வேற இடத்துக்கு ரைடு போவோம். வேற இடத்துக்கு ரைடு போவீங்க. ஓகே ரைட். இப்போ எனக்கு பைக் ரைட் பண்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நான் வந்து உங்களுடைய கிளப்லயோ உங்க டீம்லயோ வந்து ஜாயின் பண்ண முடியுமா? தாராளமாக வந்து ஜாயின் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு சில பேசிக் நீட்ஸ் இருக்குது. அதாவது நீட்ஸ் சொல்கிறத விட ஃபஸ்ட்டு அவங்கள வந்துட்டு உள்ளே ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஒரு ரைடுக்கு வர்றதுக்கு முன்னாடி வில் ஹாவ் ஒரு இண்டக்ஷன் ரைடுன்னு சொல்லுவோம். ஸோ அதில் நாங்கள் ட்ரெயின் பண்ணுவோம். அதாவது எப்படி வந்துட்டு ஒரு ஃபார்மேஷனில் வரணும், ரோட் சேஃப்டி. ஸோ நம்மளால் வந்துட்டு பப்ளிக் வந்துட்டு அஃபெக்ட் ஆகக்கூடாது. ஸோ வில் யூஸ் தட் சைன்ஸ். அதாவது வந்து எங்களை ரைடர் பாஷையில் சொல்லுவாங்க. சப்போஸ் இதுனா 2 ஃபார்மேஷன், சிங்கிள் ஃபார்மேஷன், அது இது பண்ணும்போது எமர்ஜென்சி. ஸோ அது மாதிரி எங்களுக்கு ஹேண்ட் சிக்னல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு கற்றுக்கினதுக்கு அப்புறம் தான். அது ஏன் இண்டக்ஷன் பண்ணுறோன்னா, ஜஸ்ட் கெமிஸ்ட்ரி ஃபார்ம் ஆகிறதுக்காக. 1-to-1 ரைடு. ஒரு 5 பேர் போகிறாங்கன்னா அந்த 5 பேரில் லீடு, ஸ்வீப், மார்ஷல் 8 பேர் டோட்டலாக. ஸோ அந்த 5 பேருமே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ட்ரிப்பு முடிகிற வரைக்கும் அவங்களோட பொசிஷன் அதான் நோ ஓவர் டேக்கிங் அண்ட் வி ஒபே த டிராஃபிக் ரூல்ஸ். நீங்கள் தாராளமாக வந்து சேரலாம். பட் உங்களை ட்ரெயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் வில் டேக் டு அவர் ரைட். இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிக்ட்லி டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க, ஹெல்மெட் போடாம வண்டி ஓட்ட மாட்டாங்க. இந்த விஷயம்லாம் இவங்க கிட்ட இருந்து நம்ம கத்துக்கணும். ஒரு ரைட்லேயே வந்துட்டு விதை பந்து வந்து கையில் எடுத்துகிட்டு போகிறோம். போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மழை சீசன் அப்படின்றது வந்து த்ரோ அவுட் பண்ணி எங்கெங்கெல்லாம் ட்ரையாக இருக்கோ அந்த பிளேஸில் வந்து சீட் பால் வந்து த்ரோ பண்ணிட்டு போகிறது. ரைட் அப்படின்றது வந்து எங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட், நியூ பிளேசஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது ஒன்று. தேர்ட் வந்து அந்த ஒரு சோசியல் ஆக்டிவிட்டீஸ். எங்களுக்காக இந்த ஃபார்மேஷன் அப்படி இப்படின்னு அவர் சொன்னார் இல்லையா, அது எங்களுக்காக ஒரே ஒரு பண்ணி காட்டுறீங்களா? கண்டிப்பாக பண்ணி தரோம். ரெடி கைஸ்? ரெடி. லெட்ஸ் ரைட். லெட்ஸ் கோ ஃபார் a formation. ரைடு போறப்போ ஒரு குண்டூசி தீப்பெட்டி எடுத்துட்டு போறதுல இருந்து பஞ்சர் கிட்டு, ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்லாம் எடுத்துட்டு போற வரைக்கும் அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் இப்படின்றதுக்குள்ள சொல்லி முடிக்க முடியாதுங்க. ரைடிங் போறது அப்படின்றது வந்து சொன்னா புரியாதுங்க. அதெல்லாம் ரைடு போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா மட்டும் தான் தெரியும். இவர் வந்து லே லடாக் ரைடை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்த ஒரு ரைடர். லே லடாக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா ரைடர்ஸ்க்குமே ஒரு ட்ரீம் டெஸ்டினேஷனாக இருக்குது. ஸோ நீங்கள் லே லடாக் போனதை பற்றின எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக சொல்கிறேன். எனக்கு ஒரு காலத்தில் லே லடாக் போகிறது ஒரு ட்ரீம் டெஸ்டினேஷனாக தான் இருந்துச்சு. இப்போ நான் கம்ப்ளீட் பண்ணி வந்துட்டேன்.
எனக்கு இன்னும் அந்த 34 டேஸ் இன்னும் அது ட்ரீம் மாதிரியே தான் இருக்குது. ஸோ நான் அந்த ஃபோட்டோஸை பார்த்து தான் நான் வந்து நான் அங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிலீவ் பண்ணுறேன். அச்சீவ்மெண்ட் சொல்கிறதோட என்னோட ஆசையை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிட்ட ஒரு ஃபீல் இருக்குது எனக்கு. லைஃப் காட் கம்ப்ளீட்டட் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது கண்டிப்பாக. சூப்பர். அதாவது பிறந்த பலனை நான் அடைந்து விட்டேன், லே லடாக் போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவர் சுருக்கமாக சொல்லிட்டாரு. ரைடிங் அப்படின்றது ஒரு கடல் மாதிரிங்க. அதில் ஒரு சில துளிகளை தான் நாம் இங்கே பார்த்தோம். வேற ஒரு சுவாரஸ்யமான பதிவுகளை நான் உங்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி இவர் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறாரு. அது என்னன்றதை நம்ம கேட்போம். சார், SOS அப்படின்னு ஏதோ சொன்னீங்க இல்லையா, அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகே, SOS குரூப்புங்கிறது ஒரு வாட்ஸ்அப் குரூப்பு. அதில் ரைடர்ஸ் எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த இந்தியாவில் எந்த மூலையிலையும் எவ்ரி 300 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு ஆள் எங்களோட ஆள் இருப்பாங்க. நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம். ஜஸ்ட் பை கிளிக்கிங் வாட்ஸ்அப் உங்களுக்கு எந்த சமயத்தில் எந்த டயத்தில் வேணாலும் உதவி கிடைக்கும். கன்னியாகுமரி டு மும்பை, மும்பை டு லே லடாக் டு கொல்கத்தா, சிலிகுரி அண்ட் அஸ்ஸாம் டு சென்னை டு கன்னியாகுமரி அண்ட் நாக்பூர், லக்னோ, இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் எங்கே இந்தியாவோட எந்த மூலையில் நீங்கள் எந்த சமயத்தில் எங்கள் ரைடர்ஸ் எங்கே இருந்தாலும் இந்த SOSல கான்டாக்ட் பண்ணலாம். ரைடர்ஸ் அவங்க பைக்கை அவங்க உடம்போட எக்ஸ்டென்ஷன் மாதிரி தான் பார்க்குறாங்க. அண்ட் அதோட ஒரு எமோஷனல் கனெக்ட் எப்பவுமே வச்சுருக்காங்க. ஸ்டண்ட்டு, ரேசிங், ரைடிங் இது மூணுமே வெவ்வேறு விஷயம். ரைடிங்னா ஒரு டெஸ்டினேஷனை போய் ரீச் பண்ணணும் அப்படின்னு அவங்க மைண்டில் செட் பண்ணிட்டாங்கன்னா, அந்த டெஸ்டினேஷன் போய் ரீச் ஆகிட்டு பத்திரமா திரும்பி வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு மிஷன் அக்கம்ப்ளிஷ் பண்ணிட்டோன்ற செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு விஷயத்தையும் இதுக்கு மேலே நம்ம சாதிச்சிடலாம் அப்படின்ற ஒரு தெம்பும் கிடைக்கும் அப்படின்றது வந்து ரைடர்ஸோடைய ஒரு ஃபிலாசபியாக இருக்குது. Tara, bye bye, see you and signing off from Ungal Archana. Bye.